மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய கொடகனாறு எவ்வளோ பால் அணிஞ்சு கிடக்குதுன்னு பாருங்கள். இது 30 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஆறு. ஆனால் இது 30 மீட்டர் இருக்கான்னு பாருங்கள். இது ஆறா இருக்கான்னு பாருங்கள். ஆற்றுல வந்து கிணறு வெட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்லினுடைய கழிவுநீர், திண்டுக்கல் மாநகருடைய கழிவுநீர், தோல் தொழிற்சாலையுடைய கழிவுநீர் நேரடியாக ஆற்றுல விடப்படுறதுனால அது பாருங்கள் அமிலம் படிஞ்சது போல் அமிலம் படிஞ்சு அது அப்படியே நிற்கிது பாருங்கள். ஆடையாக நிற்கிது, பச்சை நீராக இருக்குது. இதில் இந்த நீரில் பாருங்கள் ஒரு உயிரினம் கூட கிடையாது. ஏன்னா இது முழுக்க அமிலம் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக ஆற்றுல வர்றதுனால இந்த பகுதியுடைய நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, நீர்வளம் நிலவளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுவே முழுதாக பழுதடைஞ்சு பாலடைஞ்சு கிடக்கு. இதை சீர் செஞ்சு மீட்டுருவாக்கம் செய்வதற்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராடிட்டு இருக்கு.